அவர் படத்துல ஜாதி இது வந்து இருக்கு. நான் எனக்கு வாழையில ரொம்ப இல்லை ஒரிஜினல் கதைனால, ஆனா மாமன்னன்ல கர்ணன்ல பெரியலாம் அந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் சொன்னீங்க. இது கபடி கூட ஜாதியும் சேர்ந்து விளையாடலாம். நீங்க படம் பாருங்க, வாழ்வியல் நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன்ல, ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வந்து தனியா அதை பேசவே கூடாது. தனியா ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையில நிறைய கான்ஃபிளிக்ட் இருக்கு. நீங்க எந்த கான்ஃபிளிக்ட் அண்டர்லைன் பண்றீங்க, எந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, எந்த கான்ஃபிளிக்ட் உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க ஒரு முழு திரைக்கதையா முழு படமா பார்க்கும்போது அது கன்வின்சிங்கா இருக்கும். இப்போ இதுதான் கான்ஃபிளிக்ட், இதுதான் விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட படத்தோட பார்வையே உங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இந்த படத்துக்குள்ள இந்த படம் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு மட்டும் நான், நீங்க பாத்தீங்கன்னா என்னோட போஸ்டர், என்னோட சாங்ஸ் ரிலீஸ், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெய்லருக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவா மட்டுமே நான் ட்ரை பண்ணிருக்க மாட்டேன். ஒரு முழுக்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராமா நம்ம ஊர்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா போஸ்டர் வந்து எல்லாமே வேற ஒரு ஸ்டைலில் இருக்கும். அது மட்டும் இல்லாம சாங் சீன்ஸ் எல்லாமே வேற ஸ்டைலில் இருக்கும். நான் முழுக்க இது ஒரு லைஃப் ஸ்டைல் ட்ராமான்னு தான் சொல்லுவேன். ஒரு வாழ்வியல் அனுபவம், ஒரு சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களோட ராவான அப்பட்டமான ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள கபடி ஒரு பிளாட்டா இருக்கு. மாரிசனுடைய படங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போது எந்த அளவுக்கு பாராட்டப்படுதோ அந்த அளவுக்கு விமர்சனங்களுக்கு உள்ளாரு. அந்த விமர்சனத்துக்கு எப்படி தயாரா இருக்கீங்க? என்ன அதே போல ஒரு படத்துக்கு விமர்சனத்துக்கு நீங்க எப்படி அதை எதிர்கொண்டு அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிக்கிறீங்க? நல்ல விஷயம் என்ன, நீங்க ஒரு ஒரு உண்மையை அல்லது ஒரு உங்களை பாதிச்ச உண்மையை நீங்க ஒரு உண்மையை கொண்டுட்டு வரும்போதே ரெண்டு பக்கமா டிவைட் ஆகும். அதை ஏற்றுக்கொள்பவர்கள், அதை மறுப்பவர்கள். இது வந்து எல்லாத்துக்கும் நடக்கணும். அது அப்படி நடந்தாதான் நீங்க உண்மையை கொண்டு வந்ததா அர்த்தம். நீங்க வந்து உங்களை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க வேற நீங்க என்ன சொல்றது, நீங்க எந்த அதிர்வையும் உண்டாக்கல, அது நார்மலான அது கடந்து போயிடும். இப்போ என்னோட படங்கள் ஏதோ உண்மையை தாங்கி வருது அப்படின்னால டிவைடான கருத்துக்கள் வரது வாய்ப்பு இருக்கு. டிவைடான கருத்துக்கள், டிவைடான வாதங்கள், ரெண்டு பக்கமும் வாதங்கள், சரி தவறு அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு தயாராகி தான் அந்த படத்தை எடுக்கிறோம். நான் எப்படி பார்ப்பேன்னா, என்னை விமர்சனம் பண்றவங்களும் சரி, என்னை கேட்க மட்டும் என்ன பார்ப்போம்னா, அவங்கள அடுத்த படத்துல வென்று எடுக்கணும். ஒவ்வொரு சவாலை எப்படி பார்ப்பேன்னா, சரி ஓகே இந்த படத்தை இவங்களுக்கு இப்படி கன்வின்சிங்கா இல்ல, இந்த படத்தையும் கூட இவங்க இப்படிதான் பாக்குறாங்களா, இந்த திரைப்படம் எடுத்திருக்கோம், இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், இவ்வளவு லேயர்ஸ் இருக்கு, இதுக்குள்ள இவ்வளவு மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் இவ்வளவு நிகழ்த்துறாங்க, இதுக்கப்புறமும் இவங்களுக்கு இந்த மாதிரியான உணர்வு தான் தோணுது, இந்த மாதிரியான எதிர்ப்புணர்வு தான் தோணுது, அதை நிராகரிக்கிற மாதிரி உணர்வு தான் தோணுது அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு பத்தல, அவங்களையும் நம்ம எப்படியாவது வென்று எடுக்கணும், அவங்களையும் பிடிக்கிற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு தான் கிட்டத்தட்ட நான் வந்து பைசன், அது அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான். பைசன் வந்து முழுக்க எல்லா மக்களையும் கொண்டாடக்கூடிய என்ன சொல்றது, ஒரு எல்லா மக்களையும் வென்றெடுத்தே ஆகணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட படம் தான் பைசன்.